இந்த 11வது கார்னர்ஸ்டோனுக்கு வருகை தரும் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரும் வாழ்த்து கொள்கிறேன். இன்று நம்ம கார்னர்ஸ்டோன் பார்த்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் இட்ஸ் யோர் டர்ன். அப்படி அந்த தலைப்பில் வந்து உங்களுக்கு ஏற்ற தருணங்கள் இந்த தலைப்பில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு அதை பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் தலைத்தை ஜெபம் செய்யலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காகவும் உங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் சப்பா. அப்பா, நீர் கொடுத்த ராஜா இந்த தலைப்பின் கீழே ராஜா நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடங்களே ராஜா நீர் கண்ணுக்கு பார்த்தரலும். அப்பா, நீர் பலப்படுத்தியறலும் வழிநடத்தும்ப்பா ராஜா. எங்கள் ராஜா சொல்கிற அனைத்தையும் ராஜா இங்கே ஒரு காதில் வாங்கி மறுக்காது விட்டு விடாதபடி ராஜா நீர் எங்களை மூடி மறுத்து பாதுகாத்தலும்ப்பா. அதில் மனதில் பதிவு வைத்து அதை பிறருக்கு சாட்சியாக சொல்லக்கூடிய பிள்ளைகளை மாற்றிடலாமப்பா. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். அதாவது இந்த பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மனவான அவசரத்தை நம்ம பார்த்துக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 29-30. மணவாட்டியை உடையனே மணவாளன் மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவர் சொல்லை கேட்கிறதாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாகிறான். இந்த சந்தோஷத்தை இப்போது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படிங்கிற மனப்படசனம் இந்த வாரத்துக்காக இந்த பாடத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துக்கு நம்ம இப்போ அந்த வசனத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனும் சகோதரர்கள். ஸோ அவங்க வந்து சிறு வயதில் வந்து 2 பேரும் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சிறு வயது முதலிருந்து வாலிப அந்த வாலிப வயது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட தகப்பனோட இந்த தற்சர வேலையை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதே சமயத்தில் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார், அதே வயதுலேயும் யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சார் அப்படின்னா, கர்த்தருடைய வழியை வந்து ஆயத்தம் செய்வதற்கு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் யோவான் ஸ்நானகன். அதாவது 2 பேரும் வந்துட்டு வாலிப பிரயாணத்தில் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அவர் தகப்பனுக்கு வந்து அவர் தற்செயல் வேலையை செய்வதற்கும், அது இல்லாமல் அதே சமயத்தில் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வாலிப பிராயத்தில் வந்து அதாவது கர்த்தரோட வழியை வந்து ஆயத்தம் செய்வதற்கு வந்து தன்னை வந்து பிரசங்கம் செய்வதற்கு அவர் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் நாட்கள் கடந்து போகுது. கடந்து போகும்போது என்னாச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து என்னென்னா, இயேசுவும் யோவான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனங்களை வந்து அதாவது நல்வழியில் வந்து அந்த இருக்கிற அந்த ஜனங்களை வந்து நல்வழியில் நடத்துவதற்கு 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2 பேருமே ஒரே இதில் வே ஆஃப் அந்த ஒரே வேலை அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அப்படின்னா, அதாவது மனிதனாக இருக்கிற நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கும் 2 வந்து தருணங்கள் வந்து நமக்கு இருக்குது. என்னென்ன, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒன்று வந்துட்டு வந்து ஒன்று பொறாமை, இன்னொன்று வந்து அதாவது இன்னொன்று வந்து மிகைப்படுத்துவது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, யோவான் இயேசு மீது வந்து மிகுவதற்கு வந்து ரொம்ப வந்து தெரிந்து கொண்டிருந்தார். அதுக்கு வந்து ஒரு ஆதார வசனம் வந்து பைபிள்லேயே இருக்குது. எப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்குது. நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் தான் அது இருக்குது. என்ன இதில் வந்து என்ன இருக்குது, இப்போ நான் சொன்ன அந்த சின்ன பேராகிராஃபுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஆண்டவரோட அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும், அவரோட அன்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கற்பனைகளை நம்ம கைக்கொள்ள ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அதாவது நமக்கு உள்ளே இருக்கிற வந்து இந்த பொறாமை குணங்கள்,
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த தற்பெருமை இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம விட்டு போயிடும், அன்பை மட்டும் நம்ம தரிச்சிருப்போம் அப்படின்னு வந்து இதில் இது தெரியுது. இதுக்கு இன்னொரு ஆதாரமான வசனம் என்ன இருக்குது அப்படின்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதால் அவருடைய கற்பனைகளை பாரமங்களாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கு நம்ம இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேவனுடைய கற்பனையை வந்து நம்ம கை கொண்டால் என்னென்னா அவரிடத்தில் அன்பை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ வந்து சரி ஐயோ அந்த கற்பனைகளை வந்து என்ன கை கொள்ள முடியல, அது ரொம்ப எனக்கு இதாக இருக்குது அப்படின்னா பாரமானவை அல்ல அப்படின்னு வந்து அதில் சொல்கிறாங்க. இதில் வந்து அதுன்னா அவ்வளோ பாரங்களாக இல்லைல்ல அது. அதாவது அவரோட கற்பனையும் கை கொள்கிற, அவரோட அன்பனை பற்றி கொள்கிற, அப்போ வந்து உனக்கு அந்த கற்பனைகள் வந்து உனக்கு அது பாரமாகவே இருக்காதுல்ல அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அதாவது யோவான் கற்பனைகளையும் கை கொண்டார், அதனால் இயேசு மீது அன்பாக இருந்தார். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யோவானுக்கு இயேசு மேலே பொறாமை குணம் இல்லை. யூதேய ஜனங்களுக்கும் மற்ற ஒரு புறஜாதிய ஜனங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு கிளாஷ் ஒன்று ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, யோவான் இடத்துல வந்து அவர் பிரசங்கம் பண்ண அந்த ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்கே வந்து இயேசுநாதர் வந்து இன்னொருத்தர் வந்து கரைக்கு அந்த சைடு இருக்கிறவர் இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கிறிஸ்து அல்ல, அதாவது நான் கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ண தான் நான் வந்து வந்தேன், அதான் அவர் தான் வந்து உண்மையான கிறிஸ்து அப்படின்னு வந்து அவர் இந்த இடத்துல வந்து ஒரு பதிவை அவர் வந்து அந்த இடத்துல பகிர்றாரு. இன்னொரு ஆதாரமான வசனம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது, சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறவர்களே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வசனத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதாவது இந்த வசனத்துக்கும் இயேசுவுக்கும் யோவானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரும். அதாவது இந்த சகோதர ஒருத்தர் வந்து பட்சமாக இருக்கிறதுக்கும் சரி, கனம் பண்ணுறத முந்திக் கொள்வதற்கும் சரி, இதுக்கும் யோவானுக்கும் இயேசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற நமக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். அதில் என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த வசனத்தின்படி என்னென்னா, இயேசுவை கனப்படுத்தினால் யோவான் கனப்படுத்தல வந்து யோவான் வந்து முந்திக்கிறாரு. யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிறிஸ்துவை நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முந்துகிறாரு. முந்தும் போது என்ன ஆயிடுச்சு அதுனா, அதான் நான் முன்னாடி மனப்பாடம் சொன்னேன்ல, ஒரு சின்ன இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பின்னாடி வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு நான் சொன்னேன்ல, அந்த இதான் சொல்கிறேன். அதாவது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு வந்து யோவான் ஸ்நானன் அந்த இடத்துல சொல்கிறாரு. இப்போ தெரிஞ்சா அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அதாவது யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரை வந்து நான் கனப்படுத்தி அவர் பெரியவராகவும் நான் சிறியவனாகவும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னோட அன்பை வந்து அவரை வெளிக்காட்டுறதை அவர் முந்தி கொள்கிறாரு யோவான் ஸ்நானகன். யாரெல்லாம் வந்து எந்தெந்த தருணங்களை வந்து பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் வந்து இருக்கிற ஒரு சிலர்களை வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது யார், அப்புறம் அவங்க என்னென்ன விஷயத்தில் வந்து அவங்க அந்த தருணத்தை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல வந்து எலியா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பாகால் அந்த சம்பவத்தின் மூலிமா வந்து இவர் தான், அது கர்த்தர் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து அந்த தருணத்தை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது யார் அப்படின்னா தானியலில் வந்து என்னென்னா, இரவில் ஜெபம் செஞ்சதால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் சிங்கக்கபியில் போட்டாங்க. சிங்கக்கபியில் போட்டவும் சரி, அப்போ கூட என்ன பண்ணார் அப்படின்னா, தேவ தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். அரசர் வந்து கேட்கும்போது, தானியேலே நீ வந்து உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறார், நான் அரசே நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து அதாவது தேவன் வந்து அவர் இடைவிடாமல் ஜெபம் செஞ்சு தேவன் வந்து தன்னை காப்பாற்றின தருணத்தை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம்.
அதுக்கடுத்து என்னென்னா 3வது ஒரு ஆள் இருக்காங்க, நோவா. நோவா வந்துட்டு அந்த 40 நாள் முடிஞ்சிருச்சு, கப்பல்லே வந்து பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்புறம் வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இவர் வெளியே வர அந்த தருணத்தில் வெளியே வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா கர்த்தருக்கு பலி செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவ்வளோ தூரம் வந்து என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க, அதுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி பலி செலுத்தினோம். அது ஒரு தருணத்தை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து அப்படின்னா ஆபிரகாம் இருக்கார். ஆபிரகாம் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா பைபிளே வந்துட்டு விசுவாசத்தின் தகப்பன்னா வந்து ஆபிரகாம் தான் நம்ம பைபிளில் இருக்கிறது. ஸோ அவரோட விசுவாசம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா தன்னோட பையனை வந்து பலி கொடுக்கற கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் வந்து சரி கர்த்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்தது. அவர் வந்து அந்த விசுவாசத்தை வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அதாவது சரி கர்த்தருக்கு எப்படி இருந்தால் கர்த்தரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற வந்து அவர் முன்கூ அவர் அறிஞ்சிருக்காது. அவர் அந்த தருணத்தை வந்து அவரை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. அது கடைசி யார் அப்படின்னா யோசேப்பு. யோசேப்பு வந்து பாவத்துக்கு விலகி ஓடி போயிடுறாரு. வந்து எகிப்து தேசத்தில் ஒரு சிறைப்படுத்தி வச்சுறாங்க. சிறைப்படுத்தி வச்சவர் என்னன்னா அந்த எகிப்து நாட்டுக்கே வந்து அதிபதியாக வந்து மாறின ஒரு தருணம். ஸோ அதுபோல் நம்மளுக்கு வந்து என்னென்னா தேவன் ஒவ்வொரு கட்டத்துலையும் சரி ஒவ்வொரு தருணங்களை வந்து நம்ம தந்து கொண்டு தான் இருக்கார். அதாவது நம்மளுக்கு வந்து இப்படித்தான், அதாவது நமக்கு வந்து அதாவது ஆபிரகாம் மாதிரி விசுவாசத்தினால ஒரு தருணத்தை தேவன் கொடுப்பாரு. அப்புறம் வந்து அவரை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாக நமக்கு ஒரு சில டைம் தருவார். அப்புறம் வந்து கஷ்டத்தின் மூலியமாகவும் சரி, ஆனால் அந்த பாடுகள் மூலியமாகவும் சரி, தானியல் மாதிரி நம்ம வந்து இறைவனகம் ஜெபிக்கிற அந்த தருணத்துக்கு கூட ஒரு தருவார். அதுக்கடுத்து வந்து நோவாவை போல் பாதுகாத்து வந்து கடைசியில் வந்து எனக்கு நீ வந்து நன்றி செலுத்துகிறியா அப்படின்னு சொல்லி அந்த தருணத்தையும் வந்து தேவன் தருவார். அதுக்கடுத்து அப்படின்னா யோசேப்பை போல் வந்து நம்ம பாவத்துக்கு விட்டு நம்ம விலகி ஓடி போயிட்டு அப்புறம் வந்துட்டு கடைசியில் வந்து நமக்கு நம்ம எட்டாத ஐஸ்வர்யத்தையும் சரி அற்புதம் செய்யும் அதையே வந்து நமக்கு தருணமாக நம்ம அதாவது வேதாமத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய விஷயங்களை அவர் நிறைய தருணங்களை வந்து நிறைய பேருக்கு தந்திருக்காரு. மனிதர்களாக இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதாவது அந்த தருணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோமா, இல்லை தருணத்தை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோமா, இல்லை பயன்படுத்தாமல் வந்து அது உதாசீனப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாமே. அதாவது கொஞ்சம் நம்மளை வந்து கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். அதாவது தேவன் கொடுக்குற ஒவ்வொரு தருணத்தையும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் சரி நம்ம வந்து கிரகிச்சிக்கிறோமா, அதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோமா, இல்லை அதை வந்து ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போது நம்மளுக்குள்ளே நம்மளே ஆராய்ச்சி பார்க்கலாமே. அதாவது வாலிப்பிள்ளையாக இருக்கிற நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து தேவன் கொடுக்குற தருணத்தை வந்து நம்மளே வந்து தட்டி கழிச்சிருவோம். எப்படின்னா சரி இப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பார்த்தா சரி கையில் எடுத்து ஃபோன் எடுத்து வச்சோன்னு அப்படியே அந்த ப்ரேயர் பண்ணுற அந்த தருணம் வந்து அப்படியே மாறி போயிடும். உள்ளேயே அதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணாமல் அதாவது தேவன் கொடுக்குற தருணத்தை எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து அந்த தருணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன். நான் அதாவது வாலிப்பள்ளியாக இருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு கொடுக்குற அந்த தருணத்தை வந்து கரெக்டாகவும் பயபக்தியாகவும் சரி நம்ம அந்த கருத்தோடும் கண்ணியமாக வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த ஒரே முழு மனதோட தியானத்தோடு அவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளையும் வந்து நம்மளையும் சரி நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்ம சுற்றி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளே ஆசீர்வதித்ததும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஆசீர்வதிப்பார். அதை யோவான் மாதிரி நம்ம என்னென்னா முந்திக்கணும். அது எப்படின்னா அந்த கனத்தையும் சரி அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து நம்ம முந்திக்கொள்ளணும். அந்த முந்திக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக வந்து நம்மளை வந்து தேவன் இந்த பூ உலகத்துக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ
நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அதாவது அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தாமல் அதை வந்துட்டு சரி எதுக்கு நான் இது பண்ணிட்டு அப்படின்னு இல்லாமல் அதை நம்ம அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளையாகவும் அதில் முந்தி கொள்ளக்கூடிய பிள்ளையாகவும் வந்து நம்ம தேவன் வந்து பயன்படுத்துறதுக்கு உதவி செய்கிறார். இது போல் நம்மளும் என்ன பண்ணணும், தேவனோட கற்பனைகளையும் சரி கற்பனை அன்பையும் அவரை வந்து தேவனோட அவரோட பயந்து அந்த மகிமையை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மகிமையை போல் நம்மளும் வந்து உயர வேலைகளுக்கும் சரி நம்மளோட அதாவது ஒவ்வொரு நாளுக்கு கொடுக்குற நமக்கான தருணத்தை வந்து நம்ம பயன்படுத்தி தேவனுக்கென்று எழும்பி நம்ம வந்து ஒரு பிரகாசமான ஒளியாக வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும். அதுபோல் நம்மளும் சரி நம்ம கூட இருக்கவும் சரி எல்லாத்தையும் தேவன் எடுத்து கொண்டு வந்து சேர்த்து அவங்களையும் இந்த இதில் ஒன்று நம்ம வளர வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது இட்ஸ் யோர் டர்ன் அப்படிங்கிற அது அந்த அந்த கான்செப்ட் தான். அதாவது இது உங்களோட தருணம். இந்த டைம் இப்போது நீங்கள் நம்ம யோசிச்சுட்டு இப்போ நம்ம கொடுத்த இந்த தருணத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளும் சரி நம்ம கூட இருக்கும் சரி அனைவரையும் தேவ இடத்துல கொண்டு வருவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காகவும் ராஜா நமக்கு கொரோனா நன்றிகளை சேர்த்தேன்ப்பா. அப்பா, இட்ஸ் யோர் டர்ன் அப்படிங்கிற அன்றாட நீர் கொடுக்குற ஒவ்வொரு தருணங்களையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பிள்ளையாகவும் எங்களை மாற்றி அள்ளுமப்பா, வழிநடத்தும் பாதுகாத்தள்ளுமப்பா. அப்பா, நீர் என்னை ஒரு விஷயம் ராஜா, நீர் எடுத்து எல்லாம் பிரகாசிக்கூடிய பிள்ளையாரை நீர் இப்போதே நீ மாற்றினதற்காகவும் நீர் இந்த தருணத்தை கொடுத்ததற்காகவும் உங்களுக்கு எத்தனை கோடி நன்றிகளை செலுத்தினாலும் அதற்கு ஈடாக தேசப்பா. அப்பா, நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆபரகாமை போல விசுவாசம் தகப்பனாகவும் இளையாவை போல ராஜா உண்மையை வந்து பற்றி கொடுக்கிற பிள்ளையாகவும் உண்மை உயர்த்தக்கூடிய பிள்ளையாகவும் எங்களை மாற்றிடலாம் அப்பா. அப்பா, யோசிப்பை போல நாங்களும் வந்து அந்த பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலை ஆகி அப்பா நாங்களும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெறுவதற்கும் அந்த இடத்துல அந்த தருணத்தை ராஜா நீங்கள் தந்துடலும் அப்பா, வழிநடத்தும் அப்பா. அப்பா அப்பா அது போல் நோவாவை போல ராஜா நாங்களும் வந்துட்டு நீர் எங்களை ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் காப்பாற்றி வந்ததுக்காகவும் ராஜா அதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல தருணத்தை ராஜா நீங்கள் தந்துடலாம் அப்பா. அப்பா, அதன் பிறகு தானியேலை போல ராஜா நாங்கள் உண்மை இடைவிடாமல் ராஜா ஜெபம் செய்து அது வரும் அனைத்து சோதனைகளும் ஜெயித்துக்கூடிய பிள்ளை அந்த தருணத்தையும் ராஜா எங்களுக்கு தந்துடலாம் அப்பா. அப்பா, நீர் எங்களோட கூட இருந்தாலும் வழிநடத்தும் பாதுகாத்தலும் அப்பா. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.